வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். நம்ம வீடியோஸ்ல நிறைய சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸும் பேசுறோம். அப்பப்போ சில ரிலீஜியஸ் விஷயங்களையும் நம்ம பேசுறோம். ஸ்பிரிச்சுவல் விஷயங்களையும் நம்ம பேசுறோம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இன்னைக்கு பேச போறது ஹோலி குரான். ஹோலி குரான்ல மேரி அப்படிங்கிற அந்த டிவைனான மதரை பத்தின ரெஃபரன்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டை நான் பார்த்திருந்தேன். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அந்த தெரியாம இருக்கிற சில பேர்ல நானும் ஒரு ஆளு. அதனால நான் நம்ம சேனல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு தெரியும், இப்போ வந்து ஜீசஸ் அப்படிங்கிறவர் ஒரு ப்ராஃபெட் தான். இப்போ இஸ்லாத்து அண்ட் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது ரெண்டுமே ஆப்ரஹாமிக் மதங்கள். இங்க வந்து இப்ராஹிம்னு சொல்றாங்க, அங்க ஆப்ரஹாம்னு சொல்றாங்க. நிறைய இங்க டேவிட்னு சொல்றாங்க, அங்க தாவிதுன்னு சொல்றாங்க. நிறைய அந்த மாதிரி இருக்கு. ஸோ குரானை பொறுத்த வரைக்கும் குரான் அப்படிங்கிறது ஒரு ஹோலி புக். எப்படி ஜீசஸ்னுடைய அந்த ஜெனிசிஸ்ல ஆரம்பிச்சு எல்லாமே ஒரு பைபிள், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கோ, அந்த மாதிரி குரான் அப்படிங்கிறது அப்போ நடந்த வரலாறு மற்றும் இறை தூதர்கள், முக்கியமா முகமது நபி, கருணைய வடிவமா இருக்கக்கூடிய முகமது நபி, இவருடைய வார்த்தைகள், அவருடைய சேயிங்ஸ், அது இல்லாமலும் பல விஷயங்கள் இதுல இருக்கு. இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கிட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேரி மாதாவுடைய ரெஃபரன்ஸ் வந்து குரான்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் நான் இங்க சொல்ல போறேன். ஸோ மரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேரி, மரியம் இந்த பெயர்கள்ல குரான்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. குரான்ல குறைஞ்சபட்சம் 30 இடத்துல இருந்து 70 இடங்கள்ல மேரி பத்தின குறிப்புகள் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இதிகாசங்கள் புராணங்கள்லாம் வந்து வெறும் கட்டுக்கதை தான். இப்ப நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க ஒரு காலத்துல தமிழர்களுடைய பிரிவா இருந்த பாண்டியர்களுக்கும் குறவர்களுக்கும், இப்ப நம்ம இது வந்து நான் சொல்லல, பல தமிழ் தேசியவாதிகள் இதை வந்து டீகோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பாண்டியர்கள்ங்கிறவங்க தென் தமிழ், மதுரைக்கு இல்ல திருச்சிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க பாண்டியர்கள். குறவர்கள் அப்படிங்கிறவங்க மலை குறவர்கள், அதாவது குறிஞ்சி திணையில வாழ்ந்த மக்கள். இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையை தான் பாண்டியாஸ் வெர்சஸ் கௌரவாஸ் அப்படின்னு சொல்லி மகாபாரதம் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னு ஒரு டாக் இருக்கு. அந்த கான்ட்ரோவர்சிக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா இந்த மாதிரி ரிலீஜியஸ் டாபிக்ஸ் தொடும்போது நிறைய பேர் அந்த மாதிரி, இப்போ ரீசெண்டாக கூட ஜீசஸ்னுடைய குரூசிஃபிகேஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து சில கமெண்ட்ஸ்லாம் இருந்தது. நான் ஹர்ட் ஆகிட்டேன்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் கண்டென்ட்டை புரிஞ்சிக்காம அவசரப்பட்டு எமோஷனலாக என் கடவுளை பற்றி நீ இப்படி சொல்றியே, கடவுளை பற்றியே நம்ம தப்பாக சொல்லலை. இறை தூதர்களோ கடவுளர்களோ அது அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவம், நம்பிக்கை. ஆனால் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பாண்டியர்கள் அப்படிங்கிறவங்க தமிழர்கள். நீங்கள் பஞ்ச பாண்டவர்கள் தானே மகாபாரதத்தில் இருக்கும். பாண்டியர்கள் அப்படிங்கிறவங்க அந்த தென் தமிழகத்தை ஆண்ட ஒரு 5 நபர்கள், 5 ராஜாக்கள். அவங்களுக்கும் மலையகம்னு சொல்லப்படக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வாழ்ந்த நபர்களுக்கும், அந்த குறவர்கள்னு சொல்ல மலைக்குறவர்கள் சொல்லப்படக்கூடிய அவர்களுக்கும் நடந்த போறதான் மகாபாரதம் அப்படின்னு சொல்லி எங்கேயோ நார்த் இந்தியாவில், இங்கே மதுரையை மையமாக வச்சு நடந்த ஒரு விஷயத்த எங்கேயோ நார்த் இந்தியாவில் மதுரா அப்படின்னு சொல்லி ஆக்ரா பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுராவில் நடந்தது. டெல்லி பக்கத்தில், நான் கூட ரீசெண்டாக டெல்லி போயிருந்தேன், அங்கெல்லாம் கூட சொன்னாங்க குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, இங்கதான் மகாபாரத போர் நடந்தது அப்படின்னு. இதுல நிறைய மாற்று கருத்து இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் இது ரெண்டுத்துலயும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஸோ மேரி அப்படிங்கிறவங்க ஜீசஸ்னுடைய பயாலஜிக்கல் மதர், கன்னித்தாய், விர்ஜின் மேரி சொல்றோம் இல்லையா. ஸோ அவங்களுடைய வரலாறும் நம்மளுடைய கிருஷ்ணருடைய வரலாறுலையும் கூட தொடர்பு இருக்கு. அது நம்ம இன்னொரு வீடியோல பேசுவோம். இங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் 70, குறைஞ்சபட்சம் 30 இடத்துல இருந்து 70 இடம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. சுரா 19 அப்படிங்கிற ஒரு பிரிவு, ஒரு செக்ஷன்ல ஹோலி குரான்ல மேரிய பத்தின பெயர், அவங்க எப்படிப்பட்ட நபர். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொல்றது கரெக்டானு எனக்கு தெரியல, யாராவது இஸ்லாமிய சொந்தங்கள், இஸ்லாமிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா கரெக்டா சொல்லுங்க. குரான்ல வந்து சொல்லப்பட்ட ஒரே பெண்மணி, பெண்ணுடைய பெயர் வந்து ஹோலி மேரி தான் அப்படிங்கிறத ஒரு இது பார்க்க முடியுது ஆன்லைன்ல. அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை கொண்டதுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா மேரி மாதாவினுடைய ஒரு பிரசன்ஸை, அவங்களுடைய வரலாறை பத்தி, அவங்க வந்து ஜீசஸ்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது இல்லையா. இதுல வந்து ஈசா அப்படிங்கிற ஒரு நபர் வாழ்ந்ததாகவும், அவர் வந்து நபிகள் மாதிரியே அவருக்கு இணைய பல அற்புதங்கள் செஞ்சாரு, அவர் பல பேருக்கு ஹீலரா இருந்தாரு, நல்லது செஞ்சாரு, நல்ல விஷயங்களை பிரீச் பண்ணாரு இப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஈசாவுடைய தாய் வந்து இந்த மேரி அப்படிங்கிறவங்க. ஒரு டெடிகேட்டட் சாப்டராகவே இந்த ஹோலி குரான்ல சுரா 19 அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அந்த எண்ணிக்கை வந்து எனக்கு சரியா தெரியல, 30 தடவையிலிருந்து 70 தடவை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜீசஸ்னுடைய மதர், ஜீசஸை தான் இங்கே இவங்க ஈசா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ரொம்ப ஹை ஸ்பிரிச்சுவல் பர்சன். அவங்களுடைய ஆரா வந்து, அவங்களுடைய இந்த நம்ம ஊர்ல வந்து இந்த மெட்டாபிசிக்கல் ரிசர்ச், அமானுஷ ஆராய்ச்சி பண்றவங்களுக்குலாம் சொல்லுவாங்க ஆரா. இப்போ புத்தருக்கு வந்து ஆரா வந்து பல கிலோமீட்டர் அவர் இருந்தாருன்னா, அவருடைய இந்த ஆரா, நம்ம ஊர்ல இப்போ கரிஸ்மான்னு சொல்றோம் இல்லையா, கரிஸ்மேட்டிக் செலிபிரிட்டிஸ், ஒரு பெரிய ஹீரோ இருக்கார், அவர் வந்தாலே கரிஸ்மா அப்படின்னா
நம்ம இருக்கோம்னா நம்ம இருந்தாலும் அந்த இடம் ஒரு பாசிட்டிவ் வைபோட ஒரு ஒரு ஆராவோட இருக்குன்னு சொல்றது தான். ஸோ அந்த மாதிரி புத்தர் மற்றும் பல அந்த காலத்துல இருந்த பல நபர்களுடைய ஆராங்கிறது பல மைல்களுக்கு நீளும்னு சொல்லப்படுது. அப்படி ஹைலி ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன் மேரி மாதா அப்படிங்கிறது இந்த சூரா 19 அப்படிங்கிற குரானுடைய இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. சில இஸ்லாமிய ஸ்காலர்ஸ் வந்து மேரி வந்து அவங்களே ஒரு ப்ராஃபட், அதாவது அவங்களே ஒரு இறை தூதர்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அவங்களே வந்து சில விஷயங்களை ப்ரீச் பண்ணாங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஹடித் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஹடித் அப்படின்னா ப்ராஃபட் முகமது நபி இருக்கார் இல்லையா, முகமது நபி அவர்களுடைய சேயிங்ஸை வந்து ஹடித் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய இதுவும் நான் புதுசா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான். ஸோ அந்த ஹடித்ல கூட அவர் வந்து இந்த பாரடைஸ்ல, சொர்க்கத்துல, பாரடைஸ்னா சொர்க்கம்னு சொல்றோம் இல்லையா, ஹெவன்ல பாரடைஸ்ல மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அண்ட் மோஸ்ட் ஹைலி ஸ்பிரிச்சுவலி எலிவேட்டட் விமன் அப்படின்னு சொல்லி மேரிய இஸ்லாத்துல அந்த அளவுக்கு புகழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான தகவலா நான் பாக்குறேன். ஓகே, ரெண்டுமே வந்து கிளை மதங்கள் தான், ஆப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாமே ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறதுனால தானே. ஒரு சமகால வரலாறுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ரொம்ப இந்த மதத்துக்கு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் இன்னொரு மதம் வருது அப்படிங்கும்போது அதனுடைய வரலாற்று பதிவு இப்படி ஒரு விமன் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத வேற ஒரு மதத்துல சொல்லியிருக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இந்தியா மாதிரி இப்போ நான் வந்து இந்து தான், நான் இந்தியாவில் தான் இருக்கிறேன், இங்க வந்து மத வெறுப்பு அரசியலுங்கிறது நடக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு ஆச்சரியமான விஷயமா பண்ணுது. இஸ்லாத்து எப்பவுமே வந்து ரொம்ப தூய்மையான ஒரு மதம், உருவ வழிபாடை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மதம்ங்கிறது பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு உருவத்தையோ இல்லை ஒரு நபரையோ தனிநபர் துதிப்பாடாம பிரபஞ்சம், இயற்கை, கண்ணுக்கு தெரியாத அந்த, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை பாக்குறது இயற்கை யூனிவர்ஸா நான் பாக்குறேன். எந்த குறிப்பிட்ட மதத்திலையுமே ஒரு நிஜமான ஞானம் தேடல் உள்ளவங்க ஒரு பிரபஞ்சத்தை, ஒரு யூனிவர்ஸ், ஒரு வெற்றிடத்தை, ஒரு டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், ஒரு வாட் எவர் யூ கால், சான்ஸ்கிரிட்ல சொன்னா சிருஷ்டி, இதுல இருந்து எல்லாம் ஆரம்பிச்சதோ அது சிருஷ்டின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்புற ஒரு மதம் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒன் அண்ட் ஒன்லி விமன் வந்து மேரியை பத்தி பேசிட்டாங்கிறது ஒரு புது விஷயமாகவும் ஆச்சரியமான தகவலாகவும் இருந்தது. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா ஒரு புது விஷயத்தை நான் ஷேர் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் பண்ணேன். ஏற்கனவே தெரியும்னா சாரி, புதுசாக இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொளியில் சந்திப்போம். முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக வீடியோஸ் பண்ண நான் பார்க்குறேன். நன்றி. உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சூழட்டும். ஸ்டே ஹெல்த்தி. நன்றி.